திரு பிரியன், இங்க காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்ததின் பேரில் தொடர்ச்சியா அதற்கான ஒரு நெருக்கடி கொடுத்ததன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த முடிவை எடுப்பதற்கு தூண்டுகோலாக இருந்ததா? கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணம். அது இப்போ இவரெல்லாம் சார்லாம் சொன்ன மாதிரி பீகார் எலெக்ஷன்ஸும் ஒரு காரணம். பீகார் எலெக்ஷனை விட அடுத்து வர தமிழ்நாடு எலெக்ஷனும் ஒரு காரணம். 26 உடனே வர தமிழ்நாடு எலெக்ஷன், ஏன்னா சமூக நீதிக்கு முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு இருக்கிறதுனால சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் தான் ஆர்டர் பண்ணோம்னு சொல்லி இங்கே ஓட்டு வாங்குறதுக்கு தமிழ்நாடும் அவங்களுக்கு உதவும் அந்த விஷயத்தில். அதனால் அது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பீகார் அண்ட் தமிழ்நாடு. பீகாரும் வந்து உங்களுக்கு சமூக நீதிக்கு ஒரு பெயர் பெற்ற மாநிலம், அங்கே இருந்த லீடர்ஸ்லாம் அதுக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மாநிலம். தமிழ்நாடும் அது மாதிரி மாநிலம். ஸோ இந்த ரெண்டு மாநிலத்திலையும் வந்து வெற்றி பெறத்துக்கான ஒரு நோக்கத்தில் தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அடிப்படையாக சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி பாஜக வந்து அடிப்படையில் வந்து தே ஆர் நாட் ஃபார் காஸ்ட் சென்சஸ். அவங்க காஸ்ட் சென்சஸ்க்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. 21, 22, 23 பார்லிமெண்ட்லேயே ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாவே எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, அது மாதிரி அது தவிர ஜேபி நட்டா பேசியிருக்கார் போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே. காஸ்ட் சென்சஸ் வந்து சமூகத்தை பிரிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பேசியிருக்கார். மோடியே பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு யூபியில் வந்து அவங்க இடங்கள் குறைஞ்சது பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் ஓபிசி ஓட் பேங்க் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து கேஸ்ட் பேஸ்டாக வந்து ஒரு சென்சஸ் பண்ணால் என்னன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஐடியா இருந்தது. ஆக்சுவலாக அதுக்கு நம்ம ஒத்துக்கலாமா அப்படின்னு. ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்ட் தான். மோகன் பகவத் பல தடவை பேசியிருக்காரு அது மாதிரிலாம். அப்புறம் மறுத்துருவாங்க, உடனே எலெக்ஷன் வரும்போது மறுத்து வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2024 பாலக்காட்டில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் அந்த சுனில் அம்பேத்கர் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸோட ஒருத்தர், அவர் வந்து தெளிவாக சொல்கிறார், வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸ். ஆர்எஸ்எஸோட இது வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸ். அதுதான் வந்து பிக்கிங் பாயிண்ட். அதான் வந்து முக்கியமான பாயிண்ட். பாஜக இன்னைக்கு எடுக்கிற முடிவுக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஆர்எஸ்எஸ் அதை டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேஸ்ட் சென்சஸ் எடுக்காமல் நம்ம வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு போனால் நமக்கு ஏற்கனவே இந்த எலெக்ஷனில் மெஜாரிட்டி குறைஞ்சி போச்சு. நமக்கு 303 வந்து 240 ஆகிடுது. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம கேஸ்ட் சென்சஸ் ஒத்துக்கலைன்னா இன்னும் அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர பீகார் எலெக்ஷன்ஸ், தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வேறு இருக்குது, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் வி ஹேவ் டு கோ ஃபார் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அறிவிப்பு நம்ம ஒரே இருக்க அதே சமயத்தில் இது வந்து முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமா வந்து பாஜக கருதுதானா? இது இல்லை. 2021 நடக்க வேண்டிய சென்சஸ் நடக்கலை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 12,000 crores நமக்கு தேவைன்னாங்க கேஸ்ட் சென்சஸ்க்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து பட்ஜெட்டில் இந்த வருஷம் எவ்வளோ தெரியும் ஒதுக்கியிருக்காங்க? 574 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சென்சஸ் பண்ணுற ஐடியா இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அதனால் வந்து அவங்க எப்போ சென்சஸை பண்ண போகிறாங்க, எப்போ வந்து இந்த அதோடு சேர்த்து சைமல்டேனியஸாக இந்த சென்சஸை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த விவன் ரிசர்வேஷன் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அது எப்படி சென்சஸ் பண்ணி அப்புறம் வந்து தொகுதி மறுவரையறை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அலாட் பண்ணுறது இருக்குல்ல, அது எப்போ கொக்கு தலையில் வெண்ணையை வச்சு பிடிக்கிறது இருக்குல்ல, அது எப்போ முடியும் நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் ஓகே, ஒரு கொள்கை ரீதியாக பாஜக தன்னை வந்து மாற்றிட்டு இருக்கு. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் பிடிக்கணும்னா கொள்கையை மாற்றுறதுல வந்து தயங்க மாட்டாங்க. அடிப்படை கொள்கைகள் அப்படியே வச்சிருப்பாங்க. பவரை பிடிக்கிறதுக்கு மெஹபூபா முஃப்தியோடையும் சேருவாங்க, வேற ஏதோ ஒரு பார்ட்டியோடையும் சேருவாங்க, சிவசேனாவையும் சேருவாங்க, எதிர் முகாமில் இருக்கிறவங்களோடையும் சேருவாங்க. அது எல்லா பார்ட்டிக்கும் பொருந்தும் தானே, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் தானே. பாஜக பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம், அதனால அது பேசலாம். இன்னொரு பார்ட்டியை பற்றி பேசும்போது அதை பற்றியும் பேசுவோம். சரி, ஸோ நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே எக்ரி. நான் அதை தவறாக சொல்ல, கேள்வி சரியா இருக்கணும். இல்லை, நீங்கள் ஐடியாலஜிக்கலி எதிர் பார்ட்டியோட சேர்றீங்க. பயங்கரவாதம், தீவிரவாதம் மெஹபூபா முஃப்தியை சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்தீங்கல்ல. ஏன் எலக்டோரல் பாலிசில தேர்தல் அரசியல்னு வந்துட்டா எல்லா கட்சிகளும் மாற்று கொள்கைகள் கொண்ட கட்சிகளோடு கூட்டணி வச்சது அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலும் வரலாறு இருக்குல்ல. பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு ராஜ்குமார் சார் சொல்லுவாரு. நாளைக்கு அவங்க சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது சரி, பேசுவோம் இல்லைங்க, சொல்ல இந்த விஷயம் வந்தது உடனே சொல்றேன். அதனால வந்து நான் சொல்றது என்னன்னா, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக பிளெக்சிபிளா பாலிசியை மாத்துறது வந்து பிஜேபிக்கு யூசுவலான ஒரு விஷயம். அதுதான் இப்ப நடந்திருக்கு. பட் காரியம் நடக்குமான்னு தெரியல. ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு ராஜ்மோகன், சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இந்த அறிவிப்பை தாவேக்கா எப்படி பார்க்குது? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொன்ன சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் எதை அடைய வேண்டும் என போராடினாரோ, எங்க கொள்கை தலைவர் தந்தை பெரியார் எதை லட்சியமாக கொண்டாரோ, இந்த மண்ணை மாறி மாறி ஆண்ட திராவிட தலைவர்கள் எதை அடைவதற்காக போராடினார்களோ, இன்று அரசியலில் வந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்குழு தீர்மானம் முதல் பொதுக்கூட்டம் வரை எதற்காக போராடுகிறோமோ அந்த சமூக நீதி அடைவதற்கான மிக முக்கியமான டூலே இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தான். அதனாலதான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து தொடர்ச்சியாக அது அறிக்கையாக இருக்கட்டும்,
இதை போன்ற தொலைக்காட்சி விவாதங்களாக இருக்கட்டும், நானே பல முறை நேரடியாக பங்கெடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எனக்கு என்ன முதல் முறை அச்சமா இருக்குன்னா, நண்பர் சூர்யா பேசும்போது அவர் அறியாம உண்மையை சொல்லுவாங்களே, அது மாதிரி வரும் ஆனா வராதுன்ற மாதிரி சொல்லிட்டார். அது வருமா வராதாங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு இப்படிதான் ஆக்ரோஷமா அறிவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் காணும். வட்டமேசை விவாத காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததெல்லாம் அவர் சுட்டி காமிச்சாரு. இப்ப ஏன் நீங்க பண்ணலன்னா நேர்காலத்துக்கு உடனே போயிடுறாரு. நியூஸ் 18ல கரண்ட் கட்டானா கூட நேர்காலத்துக்கு தான் போவீங்களா? இப்ப வாங்க 2026க்கு வாங்க சார். கொரோனா காலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, கொரோனா முடிந்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடக்குது, எது உங்களை தடுக்குது? அப்ப எது தடுக்குதுன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற இந்த முறைதான் துல்லிய தகவல்களை தரும். எப்படி வெறும் ஹெட்ஸ் கவுண்ட் பண்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாலினத்தை, ஆனா சாதிவாரி கணக்கெடுப்புனா SC ST மைனாரிட்டி எவ்வளவு, அதன் உள்ள யார் முதல் முறையாக கிராஜுவேட் ஆயிருக்கிறாங்க, பெண்களுக்கு எவ்வளவு அதிகாரம் வந்திருக்கு, இதையெல்லாம் வந்தால்தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பேணி பாதுகாத்து இன்னும் யாருக்கு ரிசர்வேஷன் போகணுன்ற அந்த ஓபிசி கம்யூனிட்டி வஞ்சிக்கப்பட்டிருக்க பாருங்க, அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டவும் முடியும். சரி, இது நீண்ட காலமா இத்தனை ஆண்டு காலம் அந்த கோரிக்கைகள் கிடப்பில் இருந்தும் கூட யாரும் அது குறித்து பேசல. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி காலத்துல திமுக பங்கெடுத்த போதும் கூட அது தொடர்பாக அந்த கோரிக்கைகள் குறித்தெல்லாம் பேசாத நிலையில இப்ப அந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அதை நடத்துறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதை வரவேற்காம நீங்க அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது சரியாங்கிறது தான் அவர்களுடைய கேள்வி. எப்ப 3:45 வரைக்கும் அந்த மணி 3 ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவை பிரித்து விடும்னு சொன்னவங்க அவங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாத ஓப்பனா சொன்னவங்க அவங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் எதற்காக சேர்க்கணும்? ஏன் தனித்தனியா நடத்த முடியாதா, நடத்த கூடாதா? போற போக்குல அதற்கு செலவான தொகை என்பது வீண் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். சரி, காங்கிரஸ் அரசு அதை டிக்ளேர் பண்ணல, நீங்க நடத்துங்க, தனித்தனியா நடத்துங்க சார். சாதிவாரி கணக்கெடுப்பு தனியா நடத்துங்க. சாதிவாரி கணக்காய்வை இந்த மாநில அரசு ஒரு பொன்னான வாய்ப்பை தவற விட்டது. பல முறை நாங்க சுட்டி காமிச்சோம். அதுக்கு கூட அண்ணன் தமிழன் பிரசன்னா ஒரு பதில் சொன்னார். ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டோம்னு சொன்ன பாஜக ஓவர் நைட்ல மனமாற்றம் வந்திருக்கிறது இல்ல சார்? அந்த மனமாற்றத்தையே வரவேற்க மாட்டேங்கிறீங்க. மாற்றா அதற்கு காரணம் கற்பிப்பதிலேயே இருக்கிறீங்களே, அதை ஏன் வரவேற்க மாட்டீங்க? பீகார்ல வரப்போற தேர்தல் மாற்றமாங்கிறத காலம் பதில் சொல்லிரும். ஆனா அது வரும் ஆனா வராதுன்ற மாதிரி ஒரு மயக்கமான ஒரு கருத்தை முன்வைத்தார். அதை அவர் தெளிவுபடுத்தணும். இந்த நடந்து முடிந்த கடந்த 4 மாநில தேர்தல்கள்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை கையில் எடுத்து அதை ஒரு துடுப்பாக எடுத்து அந்த டூல கையில் வச்சு பேசுறாரு. அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அப்போதெல்லாம் அதை இக்னோர் செய்து விட்டு அதை கண்டுகொள்ளாமல் இப்போது ஒரே நைட்ல இவங்க மாறி இருக்கிறாங்க. இதை வரவேற்கணுமா? ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது வரவேற்கணும். ஆனா ஓவர் நைட்ல மாறியது ஒரு சந்தேகத்தை கிளப்பலையா உங்களுக்கு? டீலிமிட்டேஷனுக்கு இதுக்கும் சம்பந்தம் வரும்னு உங்களுக்கு தோணலையா? இதை பயன்படுத்தி அவங்க எதை அடைய நினைக்கிறாங்கிறதுல ஒரு அச்சம் வருதா இல்லையா என்ற கேள்வியை மட்டத்தை வைக்க முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், இங்க திமுக அரசு கைவிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு செய்வதை மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது மாநிலங்கள் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அது தன்னிச்சையான நடவடிக்கையாகவோ அல்லது அரசியல் நோக்கமாகவோ பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றார். எது சரி? மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கீழே தான் இதை எடுக்க போறாங்க. இது மத்திய புள்ளியியல் துறையும்